நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். இவர்தான் அடுத்த பிரதமர். டைம்ஸ் நவ் வெளியிட்ட PM சர்வே. 40% கணிப்பால் அதிர்ச்சி. தேர்தலில் காத்திருக்கும் பகீர் ட்விஸ்ட். அதிரும் அரசியல் களம். இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 3 மாதங்கள் கூட இல்லை என்பதால் நாடு முழுவதும் உள்ள அரசியல் கட்சிகள் தேர்தலை சந்திக்க தீவிரமாக தயாராகி வருகின்றன. அதே நேரம் தொடர் தோல்விகளால் அதல பாதாளத்தில் இருந்த தேசிய காங்கிரஸ் பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்ற குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட 26 எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து இந்தியா என்ற பெயரில் புதிய கூட்டணியை உருவாக்கியுள்ளன. இதையடுத்து ஆளும் கட்சியான பாஜகவை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்து வருகின்றன. இதனிடையே கடந்த 10 ஆண்டுகளாக மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜக கட்சி இந்த முறையும் எப்படியாவது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் பல்வேறு யுக்திகளை கையாண்டு வருகிறது. அதே வேளையில் எதிர்க்கட்சிகள் தரப்பில் பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. இதனிடையே பாஜக தலைமையிலான கூட்டணியில் பிரதமர் மோடிதான் மீண்டும் பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்பட உள்ளார். அதற்கான வேலைகளும் ஏற்கனவே தொடங்கப்பட்டது. ஆனால் இந்தியா கூட்டணியில் யார் பிரதமர் வேட்பாளர் என்று தற்போது வரை அறிவிக்கப்படவில்லை. இதனால் அந்த கூட்டணிக்குள் பல்வேறு சலசலப்புகள் நீடித்து வருகிறது. இந்த நிலையில் தற்போது 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் டைம்ஸ் நவ் EDG சார்பில் பிரதமர் பதவிக்கு பொருத்தமானவர் யார், அடுத்த பிரதமராக யார் வேண்டும் என்பது குறித்து சர்வே எடுக்கப்பட்டது. அந்த சர்வேயில் தற்போதைய பிரதமர் மோடிதான் முன்னிலையில் உள்ளார். 2வது இடத்தில் காங்கிரஸ் MP ராகுல் காந்தி உள்ளார். இருப்பினும் இருவருக்கும் இடையேயான வித்தியாசம் என்பது அதிகளவில் உள்ளது. அதில் டைம்ஸ் நவ் EDG ஆய்வு கணக்கெடுப்பின்படி பிரதமர் பதவிக்கு நரேந்திர மோடிதான் சரியானவர், மீண்டும் அவரே பிரதமர் ஆக வேண்டும் என்று 64% பேர் இந்த சர்வே மூலம் கருத்து தெரிவித்துள்ளனர். அதைத் தொடர்ந்து பிரதமர் தகுதி இருப்பவர் என்று தாங்கள் நம்பும் எதிர்க்கட்சி தலைவரை தேர்வு செய்யும்படி கேட்டபோது மொத்தம் 17% பேர் ராகுல் காந்தியை பிரதமர் பதவிக்கான முதன்மை தேர்வாக தேர்ந்தெடுத்தனர். அது மட்டுமின்றி 19% பேர் மற்ற தலைவர்கள் பிரதமராக விருப்பம் தெரிவித்துள்ளனர். அவர்களில் 15% பேர் மமதா பானர்ஜியை தேர்ந்தெடுத்துள்ளனர். 12% பேர் அரவிந்த் கெஜ்ரிவாலையும், 6% பேர் MK ஸ்டாலினையும், 8% பேர் உத்தவ் தாக்கரேவையும் தேர்ந்தெடுத்துள்ளனர். அதே வேளையில் இந்த கணக்கெடுப்பின் போது மொத்தம் 40% பேர் இவர்கள் யாரும் பிரதமராக வேண்டாம் என்ற கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றனர். இந்நிலையில் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான NDA கூட்டணி 353 தொகுதிகளில் வெற்றி பெற்று பெரும்பான்மை கட்சியாக ஆட்சி கட்டிலில் ஏறியது. அப்போது பாஜகவை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் தலைமையிலான UPA கூட்டணி வெறும் 91 இடங்களில் வெற்றி பெற்றது. மற்ற கட்சியினர் 98 தொகுதிகளில் வெற்றி பெற்றனர். இதற்கிடையில் தற்போது ஆளும் பாஜக அரசு 3வது முறையாக ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. இந்த வேளையில் நரேந்திர மோடிதான் மீண்டும் பிரதமராக வாய்ப்புள்ளது என டைம்ஸ் நவ் வெளியிட்ட சர்வேயால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.